குர்ஆனிலே 3 சூறாக்கள் இருக்கிறது. இந்த 3 சூறாக்களையும் மனித சமூகத்துக்கு படித்து கொடுக்க வேண்டும். அந்த 3 சூறாக்களிலும் தான் அல்லாஹ் அதிகமாக சொர்க்கத்தை பற்றி வர்ணித்த சூறாக்கள். முதலாவது சூரத்துல் வாக்கியா, இரண்டாவது சூரத்துர் ரஹ்மான், மூன்றாவது சூரத்துல் இன்சான். அதாவது வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ், இன்று வெள்ளிக்கிழமை சுபஹு தொழுகையில ஓதுவாங்க, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. இந்த 3 சூறாக்களிலும் தான் அல்லாஹ் அதிகமாக சொர்க்கத்தை வர்ணிக்கின்றான். அதனால ஒரு நன்மாராயம் மக்களுக்கு தேவை. மக்களை ஆசை ஊட்டும் பொழுதுதான் மக்கள் நன்மைகள் செய்வாங்க. அதிகமாக மக்களுக்கு சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் இன்சான மனித சமூகத்துக்கு அதிகமாக ஓதி காட்டுறது எங்களுடைய கடமையாக இருக்கு. அடுத்த விடயம், இந்த சூறாவுக்குள்ள உள்ளடக்கம் என்ன? இந்த சூரத்துல் வாக்கியாவை 3ஆக பிரிக்கலாம். முதலாவது முதல் ஆயத்திலிருந்து 56வது ஆயத்து வரைக்கும், அதாவது கியாமத்துடைய நாள் நடந்தே தீரும், எந்த சந்தேகமும் இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டு, கியாமத்து நடக்கும் பொழுது உலகத்தில் நடக்கக்கூடிய அபாயகரமான நிகழ்வுகள் என்ன இதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் சாபிகூன், மைமனா, மஷ்அமா என்பது அல்லாஹ் முதல் ஆயத்திலிருந்து 56ஆம் ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவது பகுதியாக 57வது ஆயத்திலிருந்து 82வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டுவது உண்மை என்பதையும் 4 ஆதாரங்களை வைத்து அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். சாதாரண ஒரு விவசாயம் செய்யக்கூடிய, சாதாரண எந்த விதமான கல்வி அறிவும் இல்லாத ஒரு பாமர மகன் கூட அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை உண்மைப்படுத்துவதற்கான 4 ஆதாரங்கள். மூன்றாவது தலைப்பாக 83வது ஆயத்திலிருந்து 96வது ஆயத்து வரைக்கும் ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் எவ்வாறு அமையப்போகுது, சக்கராத். இந்த சக்கராத்திலே ஒரு மனிதனோடு அல்லாஹ் ஒரு சவாலை முன்வைக்கின்றான். உன்னுடைய உயிரை நான் தொண்டை குழிக்கு எடுத்து வந்ததற்கு பிறகு அந்த உயிரை உன்னால் முடியும் என்றால் உடம்புக்குள் இழுத்து எடு என்றல்லாஹ் ஒரு சவாலை முன்வைத்து 3 வகையான சக்கராத்துகளை சொல்லி அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவை அல்லாஹ் முடிக்கின்றார். அடுத்தது இந்த சூராவுடைய சிறப்பு. சூரத்துல் வாக்கியாவுக்கு உலமாக்கள் 6 சிறப்புகளை பதிவு செய்திருக்கிறார்கள். முதலாவது சிறப்பு, இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் 875வது ஹதீஸாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் வாக்கியாவை ஃபஜ்ர் தொழுகையில் ஓதுவார்கள். ஃபஜ்ர் தொழுகையில, சுபஹுடைய தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவார்கள். இரண்டாவது இந்த சூராவுடைய சிறப்பு, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் 3297வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கும் ஹதீஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிகள் நரைத்திருப்பதை பார்த்தாங்க. நபியுடைய முதலாக நரைத்த முடி இந்த முடிதான், அனஃபா என்று சொல்றது. அதாவது கீழ் உதட்டுக்கு கீழ் இருக்கும் சின்ன தாடி, இதற்கு அரபில் அனஃபா என்பது. இந்த முடியும் சுதுகைன், அதாவது இந்த முடியும் இந்த முடி, இந்த 3 இடமும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதலாக நரைத்தது. அப்ப இந்த 3 முடியுடைய நிறைய பார்த்ததோடு
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முடியெல்லாம் நரைச்சிட்டே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூதுன் வல் முர்ஸலாத் வல் வாக்கிஆத் வல் வாக்கிஆ வல் முர்ஸலாத் வ அம்ம யதஸாஅலூன் வ இதஷ் ஷம்ஸு குவிரத். 5 சூறாக்களுடைய பெயர்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூறாக்கள் தான் எனது முடிகளை நரைக்க வைத்து விட்டது. முதலாவது என்ன சூரா? சூரத்துல் ஹூத். இரண்டாவது என்ன சூரா? இந்த சூரா சூரத்துல் வாக்கிஆ. சூரத்துல் ஹூத், சூரத்துல் வாக்கிஆ. மூன்றாவது சூரா சூரத்துல் முர்ஸலாத், நாங்க ஓதிட்டோம். நான்காவது சூரா அம்ம யதஸாஅலூன். ஐந்தாவது சூரா இதஷ் ஷம்ஸு குவிரத். இன்று உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியே இந்த சூரா நரைக்க வச்சிச்சு. ஏன்? அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற பழக்கம் இருந்துச்சு. இந்த ஈமான் குறைஞ்சி குர்ஆனுக்கு முடி தேர்ற காலம். அல்லாஹு அக்பர். சமூகத்துடைய நிலைமையை சிந்திச்சிங்கண்டா அது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாது. ஈமானுடைய பாடம். குர்ஆனை படிக்க வேண்டிய நாங்க, குர்ஆனை படித்து மனித சமூகத்துக்கு படிச்சு கொடுக்க வேண்டிய நாங்க, புதைக்க வேண்டிய முடிய போய் குர்ஆனுக்கு தேடி எங்கட ஈமான் எல்லாம் பாலான விடயங்களை நாங்க பார்க்கிறோம் சமூகத்தில். மூன்றாவது சிறப்பாக அபூதாவுதிலே 1396வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகளில் சூரத்துல் வாக்கிஆவையும் சூரத்துன் நூன், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், இந்த 2 சூறாவையும் சேர்த்து ஓதுவார்கள். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு, இந்த ரிவாயத் இப்னு அபு யஅலா இப்னு அசாக்கிர் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறார்கள், யார் மன் கரா சூரத்துல் வாக்கிஆவிலும் சூரத்துல் வாக்கிஆவை ஓதுவாரோ லம் துஸிப்ஹு ஃபாகத்துன் அபதா, ஒரு நாளும் அவருக்கு ஏழ்மை வராது. சில உலமாக்கள் இந்த ஹதீஸை தஈஃப் என்று சொல்கிறார்கள். அது அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை சொன்னதாக சொல்கிறார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் குர்ஆனை ஓதுவதால் சிறப்பு தான். அடுத்தது ஐந்தாவது சிறப்பு, சூரத்துல் வாக்கிஆவுடைய இப்னு மர்தவை ரஹிமஹுல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறார்கள், இந்த சூரத்துல் வாக்கிஆவுடைய மத்த பெயர் சூரத்துல் கினா, செல்வத்துடைய சூரா. ஆகவே அல்லிமுஹா அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சூரத்துல் வாக்கிஆவை படித்துக் கொடுங்கள்.